கோல்டு விலை ஏறிட்டே இருக்கு. கோல்டை வாங்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அன்சர்டன்ட்டி ஜாஸ்தி இருக்கிறப்ப, இல்லாட்டா இந்த ட்ரம்ப் டாரிஃப் வந்து நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கிறப்ப இந்த கோல்டு வேணால் வாங்கலாம். இப்போ கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா நியர்லி 1,01,000 வரைக்கும் போயிடுச்சு. 10 கிராம் 24 கேரட்டு. அப்புறம் இதை கரெக்டாகி சப்போர்ட் 99,000 அது மாதிரி இன்றைக்கி கோட் ஆகிட்டுருக்கு. ஏன் இந்த சடன் கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சைனாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் முழு வீச்சாக ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க போல இருக்குது. ரெண்டு பேருக்கும் ஒரு சமாதானம் உடன்படிக்கை வரும் போல இருக்குது. அதனால் ட்ரம்ப் வந்து சப்ஸ்டான்ஷியலாக டாரிஃப் ஃபார் சைனாவுக்கு குறைக்க போகிறாருன்னு அந்த நியூஸ் வந்த உடனே கோல்டு விலை சரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எப்பொழுதும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு 5 to 10% உங்களுடைய சேவிங்ஸை போடுறது ஃபார் பெட்டர். எல்லா பணத்தையும் கொண்டு போய் அதில் போட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து குறையவும் செய்யும், இல்லாட்டா ஏறாமல் அதே இடத்துலையும் இருந்து போயிடும். ஆனால் இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் வந்து உடனே சைனாவோட நெகோஷியேட் பண்ணி அதை குறைச்சிருவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கு வந்து டைம் ஆகும். அண்டு 2 கண்ட்ரியும் பேச்சுவார்த்தையில் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னொரு 90 days வரைக்கும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அந்த டைமில் வரைக்கும் கோல்டு ப்ரைஸ் மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கோல்டு விலை ஏறுறது பார்த்தா இன்றைக்கி வந்து 1 லட்சம் இருக்கிறது நாளைக்கு வந்து ஈவன் 10 லட்சம் கூட போகலாம். நாளைக்குன்னா நாளைக்கு இல்லை, இன்னொரு 10 வருஷத்தில் 10 லட்சம் கூட போயிடலாம். ஈவன் வீடை விற்று கூட கோல்டு வாங்குகிற அளவுக்கு போனாலும் போகலாம். ஆனால் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நாட் வந்து இந்த நகை வாங்கிறது அதை பற்றிலாம் நம்ம பேசலை. ஏன்னா நகை வாங்கிறதுங்கிறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது வந்து எல்லா பெண்களும் நம்ம நாட்டில் வந்து அது செய்கிறது உண்டு. அதனால் இந்தியாவில் மட்டும் 27,000 டன் ஆஃப் கோல்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் இண்டிவிஜுவலாக பார்த்தோம்னா இந்தியா தான் ரொம்ப பணக்கார நாடு அப்படின்னு சொல்லலாம்.